நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வாயில வச்சதும் கரையக்கூடிய கீ மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இது அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. பொதுவாக நம்ம பேக்கரிகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வெறும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலையே ரொம்ப பெர்ஃபெக்டாக சுலபமாக பண்ண முடியும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே போல் பெர்ஃபெக்டான கீ மைசூர் பாக் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இதில் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. பாருங்கள், ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு சின்ன பேனில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதாவது ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை சூடுபடுத்திக்கோங்க. நெய் உருகினதும் இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெய் உருகிருச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த நெய்யிலேருந்து 2-3 கரண்டி நெய் எடுத்து மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 2 குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம். மாவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சர்க்கரை பாகில் போட்டு கிண்டுவோம்ல, அப்போவே அது நல்லா வெந்துடும். கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் வெந்துடும். இப்போ கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நீங்கள் முழுமையாகவே 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்தும் பண்ணலாம். இல்லை நான் பண்ணியிருக்கிறது போல் 1 கப் நெய் 1/2 கப் எண்ணெய் சேர்த்து கூட பண்ணலாம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சர்க்கரை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போது சர்க்கரை நல்லா கரையட்டும். நம்ம இன்றைக்கி பாகு பதம் எதுவும் செக் பண்ண போகிறதில்ல. பிகினர்ஸ்க்கான ரெசிபி இது. பாகு பதம் செக் பண்ணாமவே நம்ம இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வர சமயத்தில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சோம்னா இது போல் ஒயிட் கலரில் நுரையா வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ லேசாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் கடலை மாவு பச்சை வாசம் வராது. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருக்கி வச்சுருக்கோம்ல நெய், அதை சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். ஒரே டைமில் எல்லா நெய்யும் சேர்த்துடக்கூடாது. ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. நான் இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். அந்த நெய்யை இந்த மைசூர் பாக் நல்லா உறிஞ்சினதுக்கப்புறமா அடுத்த கரண்டி நெய்யை சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இடையில சேர்த்து கலந்துட்டே இருங்க. இது நல்லா உருண்டு திரண்டு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ கூட இது தண்ணியாக தான் இருக்குது. நல்லா கெட்டியாயிட்டு ஒரு அல்வா பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போவும் இது தண்ணியாக தான் இருக்குது. நல்லா கெட்டியாக வரணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நெய் தடவுன ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்காக. நீங்கள் ட்ரேயில் தான் பயன்படுத்தணும்னு இல்லை, ஒரு பிளேட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைசூர் பாக் கெட்டியாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது போல் ட்ரேக்கு மாற்றிட்டிங்கன்னா அது ஆறவே ஆறாது, கெட்டியாகவே ஆகாது. அதனால் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா தான் நம்ம இது போல் சேர்க்கணும். நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை லெவல் படுத்திட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. 6லேருந்து 7 மணி நேரம் இது நல்லா ஆறணும்.
ஒருவேளை நீங்கள் கட் பண்ணும்போது தண்ணியாகவே இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை எப்படி சரி பண்ணலான்னா, அந்த தண்ணியாக இருக்கக்கூடிய மைசூர் பாக்கை எடுத்து கடாயில் மறுபடிக்கும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் சுருள சுருள கிண்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இது போல் ஒரு ட்ரேயில் சேர்த்துட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு நெய் தடவின ஸ்பூனில் இது போல் நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஓரங்களை லேசாக கீறிட்டு ஒரு பிளேட்டு இல்லைன்னா ட்ரேக்கு இதை மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை நல்லா டேப் பண்ணுங்கள். ஈஸியாக இது கீழே வந்துடும். இது வெளியில் வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு ட்ரே இல்லைன்னா பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சாப்பிங் போர்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு மேலே இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் கடைகளில் கிடைக்கிற ஷேப்கே கட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக எந்த ஷேப்புக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன ரேஷியோ மாறாமல் பக்குவம் மாறாமல் செஞ்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக பெர்ஃபெக்டான கீ மைசூர் பாக் பண்ண முடியும். இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஈஸியான ஸ்வீட்னா அது கீ மைசூர் பாக் தான். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடு இல்லாத போது நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பாகு பதம் செக் பண்ணாததுனால நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம்ல அந்த கட்டம்தான். அந்த டைமில் நம்ம தண்ணியாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக மைசூர் பாக்கு செட் ஆகாது. நல்ல கெட்டியானதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை அது தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடிக்கும் கடாயில் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் செட் பண்ண வைங்க. கண்டிப்பாக கரெக்டாக வரும், ஃப்ளாப் ஆகாது. ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கினோன்னா கூட இந்த ரேட்டுக்கு கம்மியான மைசூர் பாக் தான் வாங்க முடியும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நிறைய மைசூர் பாக் செய்யலாம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான தீபாவளி பலகாரங்கள் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே அந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிரசம், முறுக்கு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ மைசூர் பாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.